සුබ සන්ධ්‍යාවක් සියලු දෙනාටම. අද අපි රැඳී සිටින්නේ ඓතිහාසික මහනුවර නගරයේ ක්වීන්ස් හෝටලෙදී පැවැත්වෙන ලියා බ්‍රයිඩල්ස් ඇන්ඩ් ඇකඩමිහි හතරවන ඩිප්ලෝමා ප්‍රදානෝත්සවය සඳහා සම්බන්ධ වීම සඳහායි. ඇත්තටම අද ගොඩක් වටිනා දවසක්. ඒ වගේම මම ඉතා ආඩම්බරෙන් මේක ප්‍රකාශ කරන්න ඕන. ලියා බ්‍රයිඩල්ස් ඇන්ඩ් ඇකඩමිහි අධ්‍යක්ෂක රිස්වානි ෆර්සාන් කියන්නේ මෑතකදී රන් සම්මානයක් ලැබූ මෙම තලයේ සුවිශාල දක්ෂතා අතරින් දක්ෂයෙක් වීමට උනන්දුව දක්වන අපකැප් වෙන එක් තරුණියක් විදිහට අපිට හඳුන්වන්න පුළුවන්. ඒ වගේම අද දිනයේ දක්වා මේ ගමන අතිශයින්ම තරඟකාරී ගමනක තමයි ඇය මේ තැනට පත් වෙලා තියෙන්නේ කිව්වොත් මම නිවැරදි. හේතුව NVQ level 4 සහ NVQ level 5 මේ තාක් එය විසින් කරගැනීමට උත්සාහය දරූ ඒවා ගොඩාක් දුක් කරදර මැද තමයි ඒවා අය ලං කරගත්තේ. දැන් NVQ level 5 මං හිතන්නේ කරමින් පවතිනවා. කොස්මටොලොජි ඩිග්‍රියක් එය සතුව තිබෙනවා. ඒ කියන්නේ මෙම ශ්‍රේෂ්ඨය තුල ඉතා දක්ෂ ශිල්පිනියක් ඇය. ඒ වගේම රූපලාවන්‍ය සහ කේශාලංකරණය සම්බන්ධව ඇයට දැඩිව ඒ කියන්නේ එයාට ඩීප් නොලෙජ් එකක් තියෙනවා ඒ සම්බන්ධව. ඇය විසින් මං හිතන්නේ ලංකාව පුරා දැනටමත් ත්‍රිකුණාමලය, බදුල්ලේ, ඒ වගේ නගරයේ මේ වගේ නගරවල් රැසකදීම එක් දින සහ දෙදිනක රූපලාවන්‍ය සම්බන්ධව කෝසස් ඇය විසින් පවත්වනු ලැබෙන තියෙනවා. මම හිතන්නේ ඔබටත් මේ කනගිය අවස්ථාවක් අද දිනයේදී මේ පැවැත්වෙන මෙම උත්සවය සඳහා ඔබටත් සහභාගී වී ඔබගේ අදහස් සහ ඔබට මේ සම්බන්ධව තියෙන ගැටලු निराකරණය ගන්න පුළුවන් කියන දේ මට මේන් ප්‍රකාශ කරන්න සිටින්න පුළුවන්. එසේනම් ඔබට මෙම ආරාධනාව විවෘතයි. ඔබත් අද දිනේ පැමිණි මෙලෙස රසවින්දනයට ඔබටත් ගෞරවණීය ආරාධනය. நான் ரிஸ்வானி ஃபர்சான். ஃபர்சான் அப்படின்றது சொல்கிறது வந்து என்னோட ஹஸ்பண்ட் நேம். ஸோ நார்மலி என்னோட ப்ரொஃபஷனல் வர நேரம் என்னோட நேமை வந்து ரிஸ்வானி ஃபர்சான் சேஞ்ச் பண்ணிக்கொண்டேன் நானே தான். பட் என்னோட நேமை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் முகமது மர்சூக் ஃபாத்திமா ரிஸ்வானி இதுதான் என்னோட முழுமையான நேம். ஸோ நார்மலி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட வளர்ச்சியை பற்றி சொல்லணும்னு சொன்னால் லியா பிரைடல்ஸ் அண்ட் அகாடமி, லியா பிரைடல் சலூன் அப்படின்னு சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட 16 வருஷம் உழைப்பு. ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய வளர்ச்சியில் முக்கியமான இந்த 8 வருட காலம் என்னோடய லைஃப்பில் நிறைய மாற்றங்களை உருவாக்கி இருக்குது. அதே நேரத்தில் இந்த மாதிரி ஒரு வளர்ச்சிக்கு முழுமையான ஒத்துழைப்பு தந்தது என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ். அதோட முழுமையான பூரண ஒத்துழைப்புன்னு சொல்கிற நேரம் என்னோடய ஹஸ்பண்டை வந்து நான் மறக்கவே கூடாது. என்னென்னு சொன்னால் ஒரு ஹஸ்பண்ட் அமைகிறது வந்து எல்லாருக்குமே நிறைய பேர் வந்து நினைப்பாங்க வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஹஸ்பண்ட், நாங்கள் நினைக்கிற மாதிரியான ஒரு லைஃப்பை நாங்கள் வாழணும் அப்படின்னு நினச்சி தான் நிறைய பேர் வந்து ஒரு லைஃப்பில் வந்து காலடி எடுத்து வைக்கிறது. ஸோ அதே மாதிரி தான் என்னோடய லைஃப்லேயும் நான் காலடி எடுத்து வச்சது. ஸோ நான் 2016 ஆஃப்டர் மேரேஜ் என்னோடய லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் வந்தது. அது முக்கியமான காரணம் மிஸ்டர் ஃபர்சான் என்னோடய ஹஸ்பண்ட். அது நிறைய அடிமட்டத்திலிருந்தே மிச்சம் கஷ்டப்பட்டு நிறைய சிரமங்களுக்கு முகம் கொடுத்து இந்த ஜேர்னியை வந்து நான் அழகான முறையில் கொண்டு போகணும் அப்படின்ற அடிப்படையில் நான் இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணினது 2007. அது வந்து என்னோட இந்த ஜேர்னியில் ஆரம்ப காலம்னு சொல்லிலும் அதில் வந்து நான் நிறைய கோர்சஸ் ஃபாலோ பண்ணியிருந்தாலும் அதில் ஒரு அடிமட்டமான ஒரு கோர்ஸ் அப்படின்னு சொன்னால், அதாவது அடிமட்டம்னு சொல்கிற நேரம் நாங்கள் சொல்லிலும் பேஸ்மெண்ட்டுன்னு சொல்லி. ஸோ அந்த பேஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறது வந்து 2007 தான் எனக்கு ஆரம்பித்தது. ஸோ அந்த 2007 2023 வரைக்கும் உள்ள காலம் என்று சொல்கிறது வந்து மிகப்பெரிய ஜேர்னி. இந்த ஜேர்னியில் வந்து நிறைய கஷ்டங்கள், நிறைய கவலைகள், நிறைய துன்பங்கள் நான் சந்திச்சிருந்தாலுமே கூட
இப்போ நினைக்கிற நேரம் மிச்சமும் நிறைய சந்தோஷமாக இருக்குது. என்னென்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நான் ஈடுபட்டு இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வெளிவாரியாக நான் காட்டுற அளவுக்கு அல்லாஹ் எனக்கு வந்து துணையாக இருக்கிறான். அதே நேரத்தில் ஒவ்வொருத்தருக்குமே துணையாக இருக்கிறது வந்து முக்கியமாக வந்து ஹஸ்பண்ட் ஃபேமிலி அப்படி இருந்தாலுமே கூட ஒருத்தர் தலையெழுத்தை நியமிக்கிறது வந்து இறைவன். அந்த இறைவன் வந்து என்னோட தலையெழுத்தையும் அழகான முறையில் அமைச்சிருக்கிறான்னு நினைக்கிறேன். அதனால தான் இன்றைக்கி நான் எந்த மூலமாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வெளியாகிறதுக்கு என்னால் முழுமையான முயற்சி ஒன்று எடுத்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணி அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு நாலேஜை கொடுத்து இன்னொருத்தரை உருவாக்குறதுன்னு சொல்கிறது உண்மையாகவே பெரிய ஒரு விஷயமா இருக்குது எனக்கு. ஸோ அதை நினச்சி நான் மிச்சம் சந்தோஷப்படுறேன். அதே நேரத்தில் நான் இந்த சொன்னால் உதவி செய்யுங்க, நிறைய பேருக்கு உதவி செய்யுங்க, உங்களால் ஏழுமான வரைக்கும் உதவி செய்யுங்க. நிறைய பேர் வந்து இந்த ஃபீல்டில் வந்து முன்னுக்கு வரணும், எப்படி போகிறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சரியான பாதை இல்லை, சரியான வழிகாட்டல்கள் இல்லை. அதனால் வந்து நிறைய பேர் தடம் மாறி சில நேரங்களில் கோர்சஸ் பண்ணி இருந்தாலுமே கூட அந்த கோர்சஸ் ஹாஃபில் நிப்பாட்டிட்டு திருப்பி வேறொரு ஃபீல்டுக்கு இறங்கக்கூடிய சிச்சுவேஷனும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமக்கி நீங்கள் இந்த ஃபீல்டில் சரியான முறையில் உங்களோட பாதையை தெரிவு செஞ்சு அழகான முறையில் போனீங்கன்னு சொன்னால் ஒரு இன்னல்களுக்கு மத்தியில் உங்களுக்கு கட்டாயமாக ஒரு நல்ல பாதையை அமைச்சு கொண்டு உங்களோட லைஃப்பை கொண்டு போகலும். அதே நேரம் முழுமையான ஒத்துழைப்பு நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தேன்னு சொன்னால் அவங்களோட பேரண்ட்ஸ், அதே மாதிரி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அதே நேரம் நீங்கள் ஒரு மேரி பண்ணின ஒருத்தராக இருந்தேன்னு சொன்னால் அவங்களோட ஹஸ்பண்ட், இவங்களோட சப்போர்ட் மூலமாக கட்டாயமாக நீங்கள் உங்களோட லைஃப்பில் பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை அடையலும் அப்படின்றது என்னோட ஒரு கருத்து. அதே நேரத்தில் முக்கியமாக இந்த இடத்துல நான் மிச்சம் தேங்க்ஸ் சொல்கிறது மிஸ்டர் ஃபர்சான், என் ஹஸ்பண்டுக்கு. அவர் இல்லைன்னு சொன்னால் உண்மையாகவே நான் இந்த ஃபீல்டில் இந்தளவு தூரத்துக்கு வளர்த்திருப்பேனான்றது எனக்கு தெரியும். எந்த ஒரு சிச்சுவேஷன்லேயும் எந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனாக இருந்தாலுமே எனக்கு முழுமையான சப்போர்ட்டை கொடுத்தது வந்து என் ஹஸ்பண்ட். உங்களால் ஏலும் ரிஸ்வானி, உங்களால் ஏலும், நீங்கள் ட்ரை பண்ணினா அவங்களுக்கு எதுவுமே எல்லாமே இல்லை. அவரோட ஒர்க்ஸ், அவர் வந்து ஒரு ஸ்கூலில் சார், அதாவது வந்து அவர் ஒரு ஆசிரியர், ஆங்கில ஆசிரியர். ஸோ அதே நேரத்தில் அவரோட நிறைய விஷயங்களை தியாகம் செஞ்சு எனக்காக நிறைய விஷயங்களுக்கு இறங்கி மிச்சம் கஷ்டப்பட்டு இந்த நிலையை நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம். அதே மாதிரி என்னை போல் இன்னும் நிறைய பேர் இருப்பீங்க, உங்களுக்கும் ஆசையாக இருக்கும் நிறைய சாதிக்கணும், இந்த ஃபீல்டில் போகணும், எனக்கும் இது மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் அமையணும் அப்படின்றலாம் நிறைய விஷயங்களில் உங்களுக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும். அந்த ட்ரீம் எல்லாருக்குமே சக்ஸஸ் ஆகணும்னு நான் பிரார்த்திக்கிறதோடு இதுக்கு ஒத்துழைப்பாக நின்ற எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். நான் வந்தது ஒரு சாதாரணமான ஒரு கிராமத்திலிருந்து இன்றைக்கி தெஹியங்கை எனும் கிராமத்தில் அப்படின்னு சொன்னால் உண்மையாகவே பெரும் உண்மையாகவே நான் மிச்சம் மகிழ்ச்சி அடைகிறது ஒரு விஷயம். தெஹியங்கை எனும் சிறிய கிராமத்திலிருந்து இன்றைக்கு ரிஸ்வானி ஃபர்சான் என்ற பேரோட இன்றைக்கு கெண்டியில், பதுளையில், ட்ரிங்கோமலி, அக்கரைப்பத்து, மட்டக்களப்பு இப்படி நிறைய பிளேஸ்லேருந்து எந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்து எனக்கு விஷ் பண்ணுறதோடு மட்டும் அல்லாமக்கி எனக்கு நிறைய ப்ரே பண்ணுறதோடு நிறைய பேர் என்னையை பார்த்து நினச்சிருக்கிறாங்க, நாங்களும் உங்களை மாதிரி வரணும் சிஸ்டர் அப்படின்னு நிறைய பேர்ட அந்த ஆசைகளோடு நான் இன்றைக்கி உங்கள் மத்தியில் நிற்கிறேன். அதே நேரத்தில் முக்கியமாக என் பேரண்ட்ஸ், என் தாய் தகப்பன், அதே மாதிரி எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, ஒரு பிரதர் இருக்கிறாங்க, அவங்களோட ஃபுல் சப்போர்ட். அதே மாதிரி முக்கியமாக நான் சொல்லணும் ஒரு விஷயம், நீங்கள் ஆஃப்டர் மேரேஜ்னு சொன்னால் கட்டாயமாக அவங்களுக்கு பிள்ளைகள் இருப்பாங்க. அந்த பிள்ளைகள் வந்து உங்களோட நிறைய விஷயங்களுக்கு வந்து சில நேரங்களில் இடைஞ்சலாக இருப்பாங்க. சில பேர் வந்து சரி கஷ்டப்படுத்துவாங்க, சின்ன பிள்ளைகள் அவங்களுக்கு எதுவுமே பொதுவாக தெரியாமல் இருக்கும். பட் ஆனால் அந்த பிள்ளைகள் வந்து எனக்கு கிடைச்சது ஒரு வரம். உண்மையாக சொல்லப்போனால் அந்த 2 வரங்களுமே அல்லாஹ் எனக்கு தந்த பெரிய பொக்கிஷம். 2மே எனக்கு என் மகள்மார். உண்மையாகவே சொல்லப்போனால் அவங்கள மாதிரி ஒரு சின்ன வயசுலேயே ஒரு பொறுமையான பிள்ளைகள் எனக்கு கிடைப்பாங்கன்னு நான் உண்மையாக நினச்சி பார்க்கல. அந்த அருட்கொடையை தந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நான் நன்றி செலுத்துறதோடு ஜஸாக்கல்லா ஹைரா, தேங்க்யூ ஸோ மச். அதே நேரத்தில் இந்த த்ரூ லங்கா நியூஸ் உண்மையாகவே எனக்கு மிச்சமே பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். நீங்களும் மென்மேலும் வளரணும் அப்படின்றது என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.
நான் ஷஃபியா ஃபௌசர் குருநேகல்லேருந்து வந்திருக்கிறேன். லியா பிரைடல்ஸ் அகாடமி எனக்கு எப்படி தெரியும்னு சொன்னால் நான் டிக்டாக்ல பார்த்து தான் எனக்கு தெரியும். நான் ஃபஸ்ட்டு வந்து நான் ட்ரீம் வந்து என் 7 இயர்ஸாக ட்ரீம் அது கிரேட் 7லேருந்து எனக்கு அது ட்ரீம் மேக்கப் படிக்கணும் அது இதுன்னு. அப்போ வந்து நான் தேடி கொண்டிருந்தேன். எப்படி நிறைய இடத்துல விசாரித்தேன், பட் எனக்கு எங்கேயும் சூட் ஆகலை. அதுக்கு என்ன நிறைய அகாடமிஸ் பார்த்தேன், சூட் ஆகலை. அதுக்கப்புறம் லியா பிரைடல்ஸ் இவங்களோட வந்து அகாடமி வந்து டிக்டாக்ல நிறைய வீடியோஸ் பார்த்து இன்ஸ்பயர் ஆகித்தான் நான் வந்து மேம்க்கு கால் எடுத்தேன். டிக்டாக்ல மெசேஜ் போட்டால் வாட்ஸ்அப் நம்பர் அப்படித்தான் இந்த கால் எடுத்து பேசினேன். பட் ஃபஸ்ட்டு பேசுகிறப்ப டச் ஆகிட்டு அவளோட வாய்ஸ் இதாகித்தான் ஃபஸ்ட்டுக்கு வந்து அவளோட பேசி ஃபஸ்ட் இன்ட்ரொடியூசிங் கிளாஸில் வந்து பேசிட்டப்போவே ஓகேவா இல்லையான்னு பார்க்க தான் நான் வந்தேன் இந்த கிளாஸ். ஓகேவா எனக்கு ஏழுமா இதுக்கு மிச்சம் அப்படின்னு. அதுக்கு பிறகு வந்து மேம் பேசினது இப்போ இன்ட்ரோடியூசிங் கிளாஸில் நிறைய சொல்லி தந்தாவ. அப்போ அதில் ஓகே இது கண்டினியூ பண்ண இயலும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து கண்டினியூ பண்ணிட்டு போனேன். அதுக்கப்புறம் நிறைய எங்களுக்கு நாலேஜே இல்லை, ஃபவுண்டேஷன் எப்படி அதோட நாலேஜும் இல்லை. பட் இவட்ட வந்ததுக்கு பிறகு எப்படி ஒரு ஃபவுண்டேஷனை சாய்ஸ் பண்ணணும், எப்படி ஸ்கின்னை பார்த்துக்கணும், ஒவ்வொரு நுணுக்கமான விஷயம் எல்லாம் வந்து மேம் சொல்லி தந்த. ஒரு சுயநலமே இல்லை, இதை சொல்லி கொடுக்கப்படாது இவங்க முன்னேறிடுவாங்கன்ற ஒரு சுயநலமே இல்லை. அவைக்கட்டும் அவங்க தெரிஞ்சு அவ்வளோ நாலேஜ் படிக்கிறது அவங்க இன்னும் படிச்சுட்டுக்கிறா. பட் அவள் இன்றைக்கு அவள் பெரிய லெவல் சொல்லி கொடுத்து படிக்கிறதையும் கூட எங்களுக்கு இந்த டிப்ளமா லெவலுக்கு ஃபுல்லாக வந்து சொல்லித்தாரா. பட் சரியான ஃப்ரெண்ட்லி. வெளியிலேருந்து நான் விசாரித்த இடங்கள்லேருந்து பார்க்குற டைம் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. எந்தன்னா நானே சம்பாரிச்சு தான் இந்த கோர்ஸ்க்கு வந்தேன். ஸோ எனக்கு அப்படி பார்க்குறப்ப வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படி சொன்னால் இப்போவே நீங்கள் சல்லியை கட்டி ஆகணும் அப்படி ஒரு கட்டாயம் இல்லை. உங்களுக்கு எப்போ ஏழுமோ எங்களோட கஷ்டத்தையும் தெரிஞ்சு அவள் வந்து எங்களோட கஷ்டத்தையும் தெரிஞ்சு அவட கஷ்டமாக மதித்து எங்களுக்கு வந்து டைம் கொண்டு தர. அதை சுட்டி எங்களுக்கு பெருசாக அந்த பட்ஜெட் பிரச்சனை அப்படி ஒரு கஷ்டமே வரல. இது வரைக்கும் நான் கண்டியில் மாதிரி ஒரு மேம் கண்டே இல்லை இது வரைக்கும். லியா பிரைடல்ஸ் அண்ட் அகாடமியில் வேண்டி வந்து ப்ரைடல் ஷோ அகாடமி அவங்களோட 4th batch ப்ரைடல் ஷோ நடந்து கொண்டிருக்குது. அதில் வந்து நிறைய டேலண்ட்ஸ் அவங்களோட டேலண்ட்ஸை காட்டுறதுக்காக வந்து ஷோ நடந்து கொண்டிருக்குது.
කාවින්දයා ඩර්මිලා. ඉතින් ඩ්‍රෙසින් එක කරේ. ඉතින් හරිම ලස්සන බ්‍රයිඩල් ෂෝ එකක්. ඉතින් මම ආරාධනා කරනවා ඔයගොල්ලන්ටත් ලියා බ්‍රයිඩල් ඇන් ඇකඩමි එකත් එක්ක හැමදාම එකතු වෙලා ඉන්න කියලා. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் சுஹைனா. நான் லியா பிரைடல்ஸோட 3rd பேட்ச் ஸ்டூடெண்ட். இப்போ நடக்கிறது வந்து லியா பிரைடல்ஸோட 4th பேட்ச் கிராஜுவேஷன் நடக்குது. நாங்கள் வந்து எங்களை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. 3rd பேட்ச் ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்து இந்த கிராஜுவேஷன் ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து லியா பிரைடல்ஸை எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால், ரிஸ்வானி மிஸ்டர் வந்து எஃபி பேஜில் அவங்களோட கோர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து அந்த சீசனில் வந்து இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் பண்ணணும்னு சொல்லி தேடிட்டு இருந்த நேரம் தான் அவங்களோட கோர்ஸ் வந்து எனக்கு கிடச்சிச்சு. ஸோ நான் வந்து அவங்களோட அந்த போஸ்ட்டை பார்த்தோன்னே அதுலேருந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்து நல்லா இருக்கும்னு கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகினேன். கால் பண்ணி அவங்கக்கிட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டோன்னே அவங்க பேசுகிறத வச்சு எனக்கு வந்து இவங்க நல்லா செய்வாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு தோட்டு வந்துச்சு. ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு ஒரு இன்ட்ரடியூசிங் கிளாஸ் வச்சாங்க. இதுக்கு போனோடனே வந்து இதை வந்து கண்டினியூ பண்ணலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லி வந்து எனக்கு அது வந்து தோணுச்சு. ஸோ அவங்களோட கிளாஸை வந்து கண்டினியூ பண்ணிட்டு போக்கலையுமே அவங்களோட அவங்க டீச் பண்ணுற ஒவ்வொரு மெத்தட்ஸும் அவங்க டீச் பண்ணுற ஒவ்வொன்றும் வந்து அவ்வளோ பெஸ்ட்டாக இருந்துச்சு. அவங்களோட டீச் பண்ணுற வே வந்து நல்ல பெஸ்ட்டான ஒரு இதில் வந்து அவங்க டீச் பண்ணாங்க. ஒரு டீச்சர் அப்படிங்கிற ஒரு ரிலேஷனை தாண்டி அவங்க ஒரு ஃப்ரெண்டாக வந்து எங்களை ட்ரீட் பண்ணேன். அது எங்களுக்கு வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. எங்களுக்கு ஒரு டவுட்டை கேட்குறதா இருந்தாலும் சரி, அது வந்து எந்த ஒரு தயக்கமுமே இல்லாமல் வந்து அவங்கக்கிட்ட போயிட்டு டவுட்ஸை கேட்டு கிளியர் பண்ணிக்கொள்ளும். எல்லாமே அவங்களோட டீச்சிங் எல்லாமே பெஸ்ட்டாக இருந்துச்சு. எங்களுக்கு வந்து எந்த ஒரு குறைபாடுமே இல்லை அவங்களோட டீச்சிங்கில். அவங்க டீச் பண்ணுற மெத்தட் அதெல்லாம் அவங்க செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்குற நேரம் எங்களுக்கு வந்து இந்த மேக்கப்பை வந்து இன்னும் படிக்கணும்னு சொல்லி எங்களுக்கு வந்து இன்னமுமே வந்து ஒரு ஆர்வம் தான் வந்துச்சு. அவங்கக்கிட்ட நல்லாவே கேட்டு படித்து கொண்டோம். அவங்கள பற்றி சொல்லணும்டா அவங்க வந்து ஒரு பெஸ்ட் டீச்சர்னு சொல்லலும். ஏன்னு சொன்னால் அவங்க கூட அவங்க டீச் பண்ணுற நேரம் நாங்கள் படிக்கிற அந்த மூமெண்ட் எல்லாம் வந்து மறக்கவே இயலாது. அது வந்து ஒரு அன்ஃபர்கட்டபிளான ஒரு மூமெண்ட். அதெல்லாம் ஒரு நாளுமே மறக்கலா.